ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஒன் மார்க்கெட் சீரீஸுடைய மூணாவது பார்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட் வந்து என்னன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இதில் வந்து ரேட்டிங் ஏஜென்சியோடைய மேனிப்புலேஷன்லாம் வந்து பேசியிருப்போம். அதுக்கடுத்து ரெண்டாவது ஒரு வீடியோவில் வந்து யங் ட்ரெண்டுன்ட்டு பார்ட் 2ன்னு போட்டு யங் ட்ரெண்டுன்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து எப்படி வந்து யங் ட்ரெண்டை வந்து கேப்சர் பண்ணணும், ஏன் வந்து யங் ட்ரெண்டில் மட்டும் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ மூணாவது பார்க்க போகிற பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செக்டார். ஸோ இதுதான் செக்டார் அனாலிசிஸ். எதனால செக்டார் அனாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த செக்டார் அனாலிசிஸை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாம், எப்படி வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்றத இந்த இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்டார் அனாலிசிஸ்க்காக நான் எடுத்திருக்கிற இந்த எக்ஸல் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மந்த்லி பிரேக் அவுட்டு ஸ்டாக்கில் வர ரிசல்ட்டில் வந்த ஜனவரி 2024லேருந்து அக்டோபர் 2024 வரைக்கும் உண்டான ஸ்டாக்குங்களுடைய நம்பர் தான் இதில் இருக்குது. இதில் வந்து மொத்தம் வந்து எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1377 கவுண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 1377 கவுண்ட்டை தான் இப்போ வந்து ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்னா ஒரு கேட்டகரைஸ் பண்ணி அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செக்டாரு, சிம்பலு, அதுக்கப்புறம் மார்க்கெட் கேபிடலைசேஷனு, அதுக்கப்புறம் எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இந்த இந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி அந்த மியூச்சுவல் ஃபண்டுங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்கை வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்து ஒரு பிவட் சார்ட்டில் வந்து இதை வந்து இந்த டேட்டா வந்து டிப்ளாய் பண்ணிட்டேன். ஸோ அந்த இந்த ரிசல்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஸ்பெஷாலிட்டி தான் எனக்கு கிடைச்ச அந்த 1388 குவான்டிட்டியில் கெமிக்கல் தான் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. அதுலேயும் அந்த கெமிக்கல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. கெமிக்கல் ஸ்பெஷாலிட்டி இருக்குது, கெமிக்கல் அக்ரிகல்ச்சர் இருக்குது, அதுக்கப்புறம் கெமிக்கல் பிளாஸ்டிக் இருக்கும், கெமிக்கல் பேசிக்னு ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் மாதிரி மேஜராக கிடைச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஸ்பெஷாலிட்டி தான் எனக்கு வந்து மேஜராக கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கெமிக்கல் ஸ்பெஷாலிட்டியில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக் இருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 88 கவுண்ட் இருக்குது. இந்த 88 கவுண்ட்டும் எப்போத்துலேருந்து வர ஆரம்பிச்சிருக்கு மட்டும் பாருங்கள். ஜனவரி மாதம் 3, பிப்ரவரி மாதம் 10 ஸ்டாக்கு. ஏன் பிப்ரவரி மாதம்னா மேபி அன்றைக்கி வந்து அந்த ஒரு இன்டரிம் பட்ஜெட் ஒன்று வந்து போட்டாங்க. ஸோ அந்த பட்ஜெட்டில் வந்து அக்ரிகல்ச்சருக்கு ப்ளஸ் கெமிக்கல் ஸ்பெஷாலிட்டிக்கெலாம் வந்து நிறைய டேக்ஸ் எக்ஸம்ஷன் தரலான்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு வந்ததுனால இந்த செக்டாரில் வந்து மணி ஃப்ளோ வந்து எக்கச்சக்கமாக அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால தான் ஏதாவது வந்து ஒரு கவர்மெண்ட் பாலிசி இல்லை ஒரு பட்ஜெட் ஈவெண்ட்டு இல்லை ரெப்போ ரேட்டு கட்டு, வேறு ஏதாவது ஜிஎஸ்டி ரிலாக்ஸேஷனு இந்த மாதிரிலாம் வரும்போது எந்த செக்டார் வந்து பூம் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த செக்டாரில் லீடிங் ஸ்டாக் எதுவோ அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுடைய மணி ஈஸியாக க்ரோ ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷனாக நம்மளுக்கு இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறது தான் நான் வந்து இந்த செக்டார் அனாலிசிஸை வந்து பண்ணுறேன். ஓகே, இந்த செக்டார் அனாலிசிஸில் நான் மெயினாக யூஸ் பண்ணுறது என்னுடைய மல்டி டைம் ஃப்ரேம் அப்ரோச்சு ப்ரைஸ் அண்ட் வால்யூம் தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்கிறது ப்ரைஸ், வால்யூம், டிஸ்கவுண்டட் எவ்ரி திங். என்ன தான் கவர்மெண்ட்டுடைய நியூஸு, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கருடைய பணம் உள்ளே வர்றது, நம்மளுடைய லாங்குவேஜில் சொல்கிறதா இருந்தால் டைட்டானிக்னு சொல்லுவோம். டைட்டானிக்னு யார் யார் சொல்கிறதுனா ஹெட்ஜ் ஃபண்டு, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கரு, மியூச்சுவல் ஃபண்டு, பிளாக் ராக்கு, ஸ்டேட் ஸ்ட்ரீட்டு, ஜெயின் ஸ்ட்ரீட்டு, இவங்க எல்லாரையும் சொல்கிறது தான். இவங்க எல்லாருடைய பெரிய பணமும் எது வழியாக உள்ளே வரும்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து ஒரு செக்டாரில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து போடுவாங்க. அந்த செக்டார் எதுன்றது அவங்களுக்கு எப்படி தெரியும்னா கவர்மெண்ட்டுடைய பாலிசி மேக்கர்ஸு எப்படிலாம் வந்து கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரியோடைய க்ரோத்துக்கு எந்த செக்டாரில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய செக்டாரை மட்டும் பூஸ்ட் பண்ணே போவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து பில்டிங் இருக்குது, ரியல் எஸ்டேட் இருக்குது, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல், பவரு, எனர்ஜி இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி இவங்களுடைய மூவ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த மல்டி டைம் ஃப்ரேம் வந்து நான் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறேன். இந்த மல்டி டைம் ஃப்ரேம் சப்ஜெக்டை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என் சேனலில் உள்ள மெம்பர்ஷிப்பை பாருங்கள். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஐடியா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று முக்கியம், இந்த செக்டார் அனாலிசிஸை நாட் ஓன்லி இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, குளோபலாகவே இவங்க வந்து ஒரு செக்டாரை முடிவு பண்ணிட்டாங்கன்னா குளோபலாகவே அந்த செக்டாரில் வந்து ஃபுல் பணமும் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்கன்றது என்னுடைய ரீசண்ட்டு
யூஎஸோடைய ஸ்டாக் லிஸ்ட்லேயும் நான் வந்து அதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணேன். ஸோ அதனால தான் இந்த ஒன் மார்க்கெட் சீரீஸில் இந்த செக்டர் அனாலிசிஸை போடணுன்ட்டு என்னுடைய ஐடியா நான் வந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெமிக்கல் ஸ்பெஷாலிட்டியில் 88 ஸ்டாக் வந்து இங்கே கிடச்சிருக்கா. இதே நேரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேயும் கெமிக்கல் கம்பெனி, ஸ்பெஷாலிட்டி கம்பெனி அதெல்லாமே வந்து நிறைய வந்து பூஸ்ட் ஆச்சு. இது ஜுவல்லரி கம்பெனி. ஜுவல்லரி கம்பெனிலாம் வந்து இதில் 21 கவுண்ட் கிடச்சிருக்கு. இந்த 21 கவுண்ட்லையும் பாருங்கள், ஃபஸ்ட்டு கிடச்சது வைபவ் குளோபல், பனார் பெட்ஸ், ராதிகா ஜுவல்லரி, ஆர்ஜிஎல், டிபி அபுஷான் ஜுவல்லரி, சென்கோ கோல்டு, தங்கமயில், டிபிசெட், பிசி ஜுவல்லரி. அதுலேயும் இந்த பிசி ஜுவல்லரிலாம் பாருங்கள், வாய்ப்பே கிடையாதுங்க. பிசி ஜுவல்லரி பாருங்கள், எனக்கு கிடச்சது வந்து 7ஆம் மாதம் எனக்கு வந்து ஆக்சுவலாக ப்ரைஸ் வால்யூம் பிரேக் அவுட் ஆகுது. பட்டு நம்மளுடைய ரிசல்ட்டில் போய்ட்டு பிசி ஜுவல்லரி பார்க்கலாம். பிசி ஜுவல்லரி வந்து நான் வந்து 3ஆம் மாதமே அதுக்கு முன்னாடியே வந்து ஆக்சுவலாக வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த 3ஆம் மாதம் இந்த ஒரு சின்ன ஒரு பிரேக் அவுட் இங்கே வரும்போதே நான் வந்து போட்டுட்டேன். 63 ரூபாய்க்கு வாங்குங்க. இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஏன்னா இந்த ஸ்டாக்லாம் வந்து பீட் அண்ட் டவுன் ஆன ஸ்டாக். இந்த ஸ்டாக் வந்து இதோடைய ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 ரூபாயிலேருந்து இந்த ஸ்டாக் வந்து கீழே வந்து 15 ரூபா வரைக்கும் அந்த ஸ்டாக். இதெல்லாம் 15 ரூபா 11 ரூபா வரைக்கும் பீட் அண்ட் டவுன் ஸ்டாக்கு. அதுவும் இல்லாமல் 4 வருஷமாக தூங்கிட்டு இருந்த ஸ்டாக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கில் இந்த மாதிரிலாம் வால்யூம் எதனா வந்ததுனாலே அதுதான் ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் பிரேக் அவுட். ஸோ நான் அதனால தான் அந்த ஏர்லி பிரேக் அவுட்டை வந்து கேட்சப் பண்ணணுன்ட்டு தான் 63 ரூபாயில் வாங்கணும்னு சொல்லி போட்டது. ஓகேங்களா, அந்த 63 ரூபாயில் வாங்கணும்னு சொல்லி போட்டது அதோடைய ஃபாலோ அப் தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. 29/7 அன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 96 ரூபான்னு போடுறேன், 51% அப்பு. அதுக்கப்புறம் 22/8 அன்னைக்கு 70% அப்பு, 108 ரூபா. இதே மாதிரியே ஸோ அண்ட் ஸோ இது வந்து செப்டம்பர் மாதத்துடைய ஒரு பிரேக் அவுட்டு, ஒரு அப்டேட் இருக்குது. நம்மளுடைய இந்த ஸ்டாக்கு உண்டான ஒரு அப்டேட்டு நம்மளுடைய டெலகிராம் சேனல்லே போட்டிருப்பேன். இயர் ஆஃப்டர் பிசி ஜுவல்லரி மேபி ராக்கெட் லெட்ஸ் சி அப்படின்னு போட்டிருப்பேன். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணினா, இதை நான் போடும்போது பாருங்கள், ஆகஸ்ட் 22 அன்னைக்கு அதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 108 ரூபாங்க. ஓகேங்களா, இப்போ அது அந்த 108 ரூபாயிலேருந்து ஓகே ஆகஸ்ட் அன்னைக்கு நான் போட்டேன் 108 ரூபாய்க்கு. இந்த ஸ்டாக் இங்கே இருக்கும்போது நான் போட்டிருக்கேன் 108 ரூபாயில். ஆகஸ்ட் மாதம் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இங்கேருந்து இது போனது வந்து பாருங்கள் 185 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக் போயிருக்கு. இதெல்லாம் நான் எப்படி போட்டேன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ இந்த செக்டார் அனாலிசிஸ் தான். ஒரு செக்டாரு ப்ளஸ் அந்த செக்டாரில் உண்டான மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் உள்ள ஸ்டாக்கு, எந்த ஸ்டாக்கெல்லாம் இவங்க எடுக்கிறாங்க, பெரிய ஆளுங்களுடைய பணம் எவ்வளோ மார்க்கெட் கேபிட்டல் உள்ள ஸ்டாக்குக்குள்ளெல்லாம் இன்ஜெக்ட் ஆகுது, ப்ளஸ் அது உள்ளே இருக்கிற நம்பர் ஆஃப் ஃபண்ட் எவ்வளோ, அந்த ஃபண்டுடைய ஹோல்டிங் எவ்வளோ இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து அந்த மந்த்லி பிரேக் அவுட் ஸ்டாக்கில் எனக்கு ஈவன் தோ நிறைய லிஸ்ட் எனக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்பர் ஆஃப் ஸ்டாக் நான் வந்து எடுக்கிறேன். இதில் வந்து நம்ம வந்து ரெக்கமெண்டேஷனோ ஒரு சஜஷனோ தர முடியாது. அந்த அளவுக்கு நம்மளால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணமும் இருக்காது யார்கிட்டையும். ஸோ ஒவ்வொரு மாதமும் 260 ஸ்டாக்கு, 150, 169, 133 ஸ்டாக். ஸோ இதில் எது வந்து லீடிங் செக்டாரு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் இந்த செக்டார் அனாலிசிஸ்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி லீடிங் செக்டாரில் ஒரே செக்டாரை சேர்ந்த 10 ஸ்டாக்கு இல்லை ஒரு 5 ஸ்டாக்கு மோர் ஆர் லெஸ் ஈக்குவலன் டு த ஒரு 2000 கோடி, 5000 கோடி, 10,000 கோடி அந்த மாதிரி ஸ்டாக் வந்து எல்லாமே வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னா, ஸோ அந்த செக்டாரே க்ரோத் ஆகுது. அப்போ மேஜராக பாலிசி சேஞ்ச் ஏதோ ஒன்று வரப்போகுது. ஸோ அப்போ இந்த செக்டாரில் லீடிங் ஸ்டாக் எதுன்னு பார்த்துட்டு ப்ளஸ் கம்ப்ரஷன் எக்ஸ்பேன்ஷன் அந்த பிரின்சிபலை எது யூஸ் பண்ணி எந்த ஸ்டாக் ஃபஸ்ட்டு வெளியே வருதோ அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறது. இதுதான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ஐ ஓப்பனிங் கிடச்சிருக்கும் செக்டார் அனாலிசிஸை பற்றி. இப்போ பாருங்கள், கெமிக்கல் ஸ்பெஷாலிட்டி வந்து ஆல்ரெடி வந்து 88 நம்பர் ஆயிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதமும் ஏதாவது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மாதம் லாஸ்ட் மந்த் வந்து 10ஆம் மாதம் வந்து பிரேக் அவுட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ராயலசீமான ஒரு கெமிக்கல் கம்பெனி, அதுக்கப்புறம் டாடா கெமிக்கல்ன்ட்டு. இந்த ரெண்டுத்தோடைய ஸ்டாக்குக்கும் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பார்க்கும்போது ஆல்ரெடி அந்த ஸ்டாக் வந்து ப்ரையர் ட்ரெண்டில் வந்து ரொம்ப வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருந்ததுன்னா, சப்போஸ் வந்து ஒரு 200%, 150% கிட்ட எக்ஸ்டெண்ட் ஆயிருந்ததுன்னா, அந்த மாதிரி ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அது வந்து டூ மச் எக்ஸ்டெண்டட். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், அந்த ஒன் மார்க்கெட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு 2 வீடியோவை பாருங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து மார்க்கெட் ரேட்டிங் ஏஜென்சி போட்டிருப்பேன், 2வது வீடியோவில் வந்து யங் ட்ரெண்டுன்னு போட்டிருப்பேன். ஸோ நமக்கு ரிசல்ட்டில் கிடைக்கிற எல்லா ஸ்டாக்லையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுன்றது வந்து இல்லாஜிக்கல். ஸோ அதை லாஜிக்கலாக எப்படி அப்ரோச் பண்ணணுன்ட்டு தான் யங் ட்ரெண்டுன்றதை ஃபஸ்ட்டு 2வதாக அந்த வீடியோவில் போட்டு இந்த செக்டார் அனாலிசிஸ்க்கு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன் உங்களால் எடுக்க முடியும். அதுக்கப்புறம்
இன்னொரு அடுத்தது பாருங்க. அப்பரல், குளோத்திங் தான் அதுக்கு அடுத்தது வந்து அதிகம். இந்த அப்பரல், குளோத்திங்க நீங்க போயிட்டு ஒவ்வொன்னா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த அப்பரல் குளோத்திங்லயே கிட்டெக்ஸ்ன்னு ஒரு கார்மெண்ட் கம்பெனி ஒண்ணு இருக்கு. அது காட்டுறேன் உங்களுக்கு. கிட்டெக்ஸ் பாருங்க. 2/9ல வந்து எனக்கு கிடைச்சது. 9ஆம் மாசம். அதுக்கப்புறம் என்ன இருக்கா? 8ஆம் மாசம் இருக்கு. 2ஆம் மாசம் இருக்கு. பாருங்க 2, 8, 9. ஓகேங்களா? இந்த 3 மாசமும் இந்த கைடெக்ஸ் வந்து எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் 2ஆம் மாசத்துக்கு நான் போறேன் இப்போ. பாருங்க எனக்கு 2ஆம் மாசம் கிடைச்ச ரிசல்ட் இதுதான். 2ஆம் மாசம் எனக்கு கிடைச்சிருக்கு. 2ஆம் மாசம் 234 ரூபாயிலே கிடைச்சிருக்கு. பட் ஆனால் நாங்கள் தரல ரெக்கமெண்டேஷனு. நான் அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை நான் எங்கே தரேன்னா 323 ரூபாய்க்கு 8ஆம் மாசம் கிடைச்ச ரிசல்ட்டை தான் நான் தரேன். ஓகேங்களா? 8ஆம் மாசம் 323 ரூபாயில கிடைச்சது. இது ஸ்ட்ரைட்டா 100% அப்புங்க. பாருங்க 323 ரூபாய்க்கு வாங்க சொல்லி ஆகஸ்ட் மாசம் நான் கொடுத்தது. ஓகே 323 ரூபான்றது இங்கே தான் இங்கே வருது கரெக்டாக இந்த ஆகஸ்ட் மாதம். அங்கேருந்து கரெக்டாக 3 மாதத்தில் 116% அப்பு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த செக்டார் அனாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனுக்கும் ப்ளஸ் இன்ட்ராடேக்குமே ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்ட்ராடேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் செக்டார் உள்ள கம்பெனியெல்லாம் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது வந்து இன்ட்ராடேயில் நமக்கு வந்து ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன இருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.